அனைத்து இந்த அதிமுகவில் ஒரு நல்ல செய்தி. பல மாதங்களுக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு பிறகு களப்பணி ஆற்ற தயாராகிட்டு இருக்காங்க வருக சட்டமன்ற தேர்தலுக்காக. அதனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு மாவட்டமாக போயிட்டு பூத் கமிட்டி இன்னும் அடிப்படை அது கழகத்தின் அடிப்படையை வலுவாக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. அந்த கூட்டத்தில் நான் சொல்கிறது கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா, இதுக்கு முன்னே எந்த காலத்துலேயாவது ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் அதிமுகவில் இருந்தால் கூட, இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்குங்க. ஏன்னா அதிமுக 2026 ஆட்சி அமைக்க போகுது. அதனால் எம்எல்ஏ பதவி கிடைச்சா மட்டும் தான் வாய்ப்பு அப்படின்றத கிடையாது. கவுன்சிலர் ஆகலாம், மெம்பர் ஆகலாம், பிரசிடெண்ட் ஆகலாம், சேர்மன் ஆகலாம், எம்பி ஆகலாம், பாராளுமன்றத்தில் லோக்சபை எம்பி ஆகலாம், ராஜ்யசபா எம்பி ஆகலாம். அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததோ அது மாதிரி நிறைய பதவிகள் வரும். பதவிக்கான ஆளுங்க இல்லைன்னு தேட வேண்டிய சூழ்நிலும் வரலாம். அப்போ வருத்தப்படாதீங்க. இப்போ இருக்கிற நிலையில் இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு காலத்தில் எந்த ஒரு காலத்தில் நீங்கள் அதிமுக வந்தாலும் இப்போ இல்லைன்னா திரும்ப அதிமுகவுக்கு இந்த தேர்தல் காலத்தில் உழைங்க. இது வரைக்கும் அதிமுக வராதவங்களை கூட நான் வரவேற்கிறேன். முக்கியமாக இளைஞர்களை எல்லாரையுமே வரவேற்கிறேன். இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன் அதிமுகவுக்கு. ஏன்னா இது உங்கள் நல்லதுக்காக. கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக ஜெயிக்கும். அது என்னால் முடிஞ்ச நான் செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் செய்வேன். அந்த கட்சி மேலே, தொண்டர்கள் மேலே, மக்கள் ஆதரவு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தா அதிமுக ஆட்சியில் இல்லாத போது, இல்லைன்னா அதிமுக தோற்கடிக்கப்பட்ட போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த அதிமுகவால் தான் அதிமுகவின் தவறான செயல்களை தண்டிக்க தான் மக்கள் திமுக ஓட்டு போட்டார்களே தவிர, அதிமுக வேணும், இது திமுக வேணும், அதிமுக வேண்டான்னு சொல்லி யாரும் ஓட்டு போட்டு திமுக ஆட்சி கொண்டு வரல. நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி அண்ணா இறந்த பிறகு 1971 மட்டும்தான் திமுக தொடர்ந்து ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சிக்கே வரல. எம்ஜிஆர் இருக்கும்போது ஆட்சிக்கே வரல. ஆனால் ஜெயலலிதா சில முதலமைச்சர் இருக்கும்போது செய்த தவறுகளால் திமுகவுக்கு சில உயிரோட்டம் கிடைச்சது. அதை அவங்க தவறு திருத்திக்கிட்டாங்க. கடைசியில் கூட்டணியே இல்லாத 2016 சட்டமன்ற தேர்தலில் வர அளவுக்கு அதுதான் அவங்கள்ட்ட நான் சொன்னது. நமக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை, கட்சி பலமாக்கினா போதும், நம்ம வெற்றி பெறலான்னு. அதை கடைசியில் அவங்க வாழ்நாள் அவங்களுடைய எண்ணமும் அதுதான். அவங்க சொன்னதும் என்கிட்டலாம் நான் போகும்போது சொன்னதும் அதுதான். நான் அரசியல் இருக்கும்போது நம்ம கட்சி வலுவான கட்சி, நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நம்ம நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாம் திசை மாறிட்டுது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ எல்லாருமே அரசியல் வாழ்வு வேணும், அரசியலில் பதவி வேணும், மக்களுக்கு தொண்டாற்றணும்னு நினைக்கிறவங்க அதிமுக வாங்க. இந்த களப்பணியில் இப்போவே ஈடுபடுங்க. நீங்கள் எந்த கோஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுகனா அது போதும். எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்குது. கோஷ்டியை ஒழிக்க முடியாது. சில சமயம் ஜாதியை ஒழிக்க முடியாது, சிலதெல்லாம் ஒழிக்க முடியாது, மதத்தை ஒழிக்க முடியாது அரசியலில். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் அதிமுக ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக, அது ஆளுங்கட்சியாக வரப்போகுது, அதில் நம்ம பயனடையணும் அப்படின்னு உங்கள் சொந்த சுயநலத்துக்காக இப்போ அதிமுகவுக்கு ஒழிங்க. கூட்டணி பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கூட்டணி இருக்கோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டுமே போதும். அதில் அந்த கட்சியில் யார் தலைவராக இருக்காங்க, அதிமுக கட்சியில் யார் தலைவராக இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏதோ ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனால் 2 கட்சியும் இருக்கும். இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும். சொல்ல வேணாம், சில கட்சிகள் சொல்லாமே நம்ம கூட அந்த சமயத்தில் சேரும். அதை அந்த சமயம் பார்த்து சேர்த்துக்கலாம். அது நடக்க போகிறது தான். ஆனால் வேறு எந்த கட்சியும் தேவையில்லை அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கு. பாரதிய ஜனதா கட்சியே தேவையில்லை. ஏன்னா அவங்களே இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கும்போது அது ஒரு கூடுதல் பலம்தான். ஒரு தேசிய கட்சி எப்போவுமே நமக்கு தேவை. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையில் எது இருந்தாலும் எனக்கு உடன்பாடு தான். தேசிய கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கணும். அதிமுக கூட கூட்டணியில் இருக்கணும்.
அப்புறம் சமீபத்தில் இப்போ கேள்விப்பட்ட ஊருக்கு வந்தபோது நெய்வேலி தொகுதியில் காட்டுக்கடலூர் பொய்யாமொழி ஆசிரியர் இருக்கார். அவருடைய மகன் புகழேந்தி என்ஜினியராக இருக்காராம். அவருக்கு தேர்தலில் வேட்பாளர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர் வந்து அதிமுகவில் இருந்தாக்க அது மாதிரி மாற்றலாம் வர வாய்ப்பு இருக்குது. திமுகலாம் அந்த அளவுக்கு துணிச்சலாக செய்வாங்களா, அந்த துணிச்சலான தலைமை இருக்கா அப்படின்லாம் சொல்ல முடியாது. திமுகவில் நல்லா இருக்காங்க. இப்போ பிடி தியாகராஜன் மாதிரி நல்ல திறமையானவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவரை ஒதுக்க முடியாது. தேர்தலில் ஒதுக்க முடியும் போது ஒதுக்கி வச்சுருக்குது திமுகவில் அந்த ஒரு குடும்பம். திமுகவில் எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு குடும்பத்தால் திமுகவில் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, இருந்தாலும் திமுகவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் திமுகன்ற கொள்கைக்காக நிறைய பேர் இருக்காங்க. அந்த கருணாநிதி குடும்பம் பிடிக்காத போனாலும் அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் ஏற்றுக்கிறேன். அவங்க கொள்கைக்காக திமுகவில் இருக்கிறாங்க. ஏன் பொய்யாமொழி ஆசிரியர் எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து அவர் கடைசியாக பார்த்தது 1991 மருங்கூரில் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வரும்போது அவரும் நாராயணசாமி ஆசிரியர் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள்ட்ட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். என் கட்சிக்காரன் கூட அப்போ ரொம்ப நேரம் பேசுறதில்லை. பொதுவாக எனக்கு அப்போல்லாம் அதிகம் அறிமுகம் வந்து திமுககாரங்க தான். அதிமுககாரன் உண்மையிலே எனக்கு எதிர்த்து வேலை செஞ்சவங்களாம் அதிமுககாரன் தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் மட்டும் கிடையாது. அவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் அவன் கட்சிக்கு செஞ்சான். எனக்கு எதிர்த்து வேலை செஞ்சவனுங்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சொந்தக்காரன் இல்லைன்னா அதிமுககாரன். இது 2 பேர் தான் எனக்கு எதிர்த்து வேலை செஞ்சவனுங்க. அதை பற்றி கவலை இல்லை, எல்லாம் நல்லா செஞ்சானோ. சரி, அவர் பொய்யாமொழி அவர் ஆசிரியர் அப்புறம் நாராயணசாமி ஆசிரியர்லாம் பேசிகிட்டு இருந்தேன். எப்பயுமே அவர் டாக்டர் நந்தகுலகிருஷ்ண கிளினிக்லாம் அவங்க வருவாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நான் ரொம்ப நாள் சென்னை படித்த பிறகு அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் பொய்யாமொழி ஆசிரியர்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் குடும்பத்திலேருந்து புகழேந்தி வந்து திமுக வேட்பாளரை வந்தால் நல்லது. ஆனால் அந்த துணிச்சல் திமுக தலைமை இருக்கான்னா இது மாதிரி முடிவுலாம் எடுக்கிற தலைமை துணிச்சல் திமுகவில் இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ சொல்லுவானுங்க நான் வந்து இப்போ திமுகவில் இன்னும் சில கட்சியெல்லாம் சொல்லுவானுங்க, இது வந்து நான் வந்து சமையல் கட்டு அறையிலையும் போவேன், வெங்காயம் நறுக்கி கொடுத்தேன், புளி உரிச்சு கொடுத்தேன், இல்லை தேங்காய் துருவி கொடுத்தேன், இல்லை தக்காளி வெட்டி கொடுத்தேன், இது மாதிரி வெங்காயம் வெட்டி கொடுத்தேன், இது மாதிரி ஏதாச்சும் கதை விடுவானுங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த குடும்பத்தோடு ஒட்டி இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு சீட்டு கொடுத்த மாதிரி சொல்லுவானுங்க. இவனுக்கு என்ன இவனுக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவனு ஏதோ சமையல்காரன் வேலைக்கு போன வேலை தேடி அங்கெல்லாம் போய் தன் திறமையை காட்டின மாதிரியும் இவனுங்களோ பொண்டாட்டிங்களோ யாரோ, ஆனால் அவங்க வந்து இவங்களை எம்எல்ஏ சீட்டு கொடுத்த மாதிரியும் சொல்லுவானுங்க. புரியுதா? எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ஏன் சமையல் கட்டுக்கு போகணும், அங்கே போய் வெங்காயம் நறுக்கணும், இல்லை தேங்காய் துருவணும், இல்லை தக்காளி வெட்டணும்? தேவையில்லைல்ல. இப்போ அது வந்து அதிமுக நடக்குமா, பாரதிய ஜனதா கட்சி நடக்குமா, இல்லை காங்கிரஸ் நடக்குமா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் நடக்குமா? நடக்காது. அப்படி சொன்னாலே அவன் அரசியல் வாழ்வு அந்த கட்சியில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த கட்சியெல்லாம் அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கா, இல்லை திறமை இருக்கா, இல்லை கட்சிக்கு ஒத்து வருவானா, ஒரு என்ன தலைவனாக செயல்படுவானா, அது ஒரு அந்த உள்ளூர் அளவில் எதிர்காலத்தில் வர்ற தேர்தல் பிரச்சாரம் இல்லை தேர்தலை வெற்றிகரமாக செய்து பிரச்சாரத்தை செய்து வெற்றி பெற முடியுமா அவனால்? இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த கட்சியெல்லாம் போய் நான் வந்து நீ என் வீட்டுக்கு சமையல் கட்டையிலைக்கு வந்தியா, நீ வெங்காயம் வெட்டினியா, தேங்காய் துருவனியா, இல்லை கத்திரிக்காய் வெட்டினியாலாம் கேட்க போகிறது கிடையாது. அது இந்த திமுகவில் இன்னும் சில கட்சியில் இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். எல்லாம் பைத்தியக்காரத்தனம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தலைமைனா அந்தளவுக்கு தலைமையை வந்து இவங்களை பேச விடுது. இது மாதிரி பேசினாலே இவனுக்கு கட்சியில் இருக்க மாட்டானுங்கன்னா இவனுக்கு இது மாதிரி வளர மாட்டானுங்க. ஸோ அதனால் பொய்யாமொழி ஆசிரியர் பையன் புகழேந்திக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து வேட்பாளருக்குனா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த துணிச்சல் திறமையெல்லாம் திமுகவில் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏவுக்கு தான் திரும்ப சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம அதிமுக வெற்றி பெறது எளிதாக இருக்கும். அதனால் அதிமுககாரங்க என்ன நம்புங்க. நான் வந்து ஊரில் இல்லாத இருக்கலாம், ஆனால் என்னால் முடியும். என்னால் அந்த உழைக்க முடியும், அந்த வெற்றி உங்களுக்கு கொண்டு வர முடியும். கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியையும் அதிமுக என்னால் ஜெயிக்க வைக்க முடியும். நான் என்னுடைய செல்வாக்கெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன உங்களுடைய செல்வாக்கை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை வெற்றி பெற செய்ய எப்படி அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றத அறிவு திறமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னை நம்புங்க. எல்லோரும் அதிமுகவுக்கு ஒன்றுபட்டு உழைங்க. தலைமையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எந்த தலைமை வந்தாலும் அதிமுக இருக்கும்.
எந்த தலைமை வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அதே மாதிரி தான் காங்கிரஸ், சில கட்சிகள்லாம் இருக்கும். தலைமை மாறுறதால இந்த கட்சிகள்லாம் மாறாது, இல்லை அழிஞ்சு போகாது. இது ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். ஏன்னா நல்ல பல திறமையானவர்கள்லாம் ஆட்சியில் அமரணும். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளாட்சி அமைப்புகளில், ஊராட்சி மன்றத்தில், பஞ்சாயத்து யூனியனில், நகராட்சியெல்லாம் பதவியில் அமர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும். முக்கியமாக இந்த குப்பைகளை அகற்றணும். நாட்டில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் குப்பைகள் இருக்கக்கூடாது. கழிவுநீர் திட்டம் ஒழுங்காக வேலை செய்யணும். கொசு, சாக்கடை இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நல்ல பள்ளி, இருக்கிற புது பள்ளிகள், கல்விக்கூடங்கள் புதுசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற பள்ளிக்கூடங்களை நல்ல எல்லா வசதியோடும் வளர்க்கணும். அதே மாதிரி இருக்கிற மருத்துவமனைகளை திறம்பட செயல்பட வைக்கணும். வசதிகளை கூட்டணும். புதுசாக கல்லூரிகளோ பள்ளிகளோ தேவையில்லை, இருக்கிறத பலப்படுத்தணும். அடுத்து சுற்றுப்புற சுகாதாரம் ஒழுங்காக இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அரசாங்க அலுவலர்களில் புரோக்கர் வேலை நடக்கூடாது. அங்கே புரோக்கர் வச்சுக்கின்னு சம்பாதிக்கிற அரசியல்வாதிகளும் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னே அரசியல்வாதிகளை பார்த்து அதிகாரிங்க பயப்படுவாங்க. இப்போ அதிகாரிங்க அரசியல்வாதிகளை பயப்படுறானுங்க. ஏன்னா அதிகாரிங்களை அநியாயம் பண்ண சொல்கிறதே இப்போ எம்எல்ஏ இருக்கணும், எம்பியாக இருக்கணும், இல்லை அமைச்சர் இருக்கணும் தான். இவனுங்களை தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்திருக்கு. இது எனக்காக கிடையாது, நம்ம எல்லாருக்காகும். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னே இருந்து பார்த்ததை விட இப்போ ஊரெலாம் பார்த்தா இன்னும் கேவலமாக இருக்குது. முக்கியமாக குப்பைகள், சாலையெல்லாம் கண்ணா பின்னான்னு வீணாகிட்டுது. குடி தண்ணி ஒழுங்காக இல்லை, பள்ளிக்கூடம் ஒழுங்காக நடைபெறலை, அதேமாதிரி மருத்துவமனை ஒழுங்காக இல்லை. இது நான் பிரச்சார பீரங்கியாக சொல்ல, இதெல்லாம் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள். இதெல்லாம் அங்கே செய்துறோம். என்னுடைய ஒரே உறுதிமொழி என்ன இருக்குன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த கடலூர் மாவட்டத்தில் குப்பைகளே இருக்காது, பிளாஸ்டிக் குப்பைகளே இருக்காது. எல்லாம் மறுசுழற்சி செய்யப்படும், அதாவது ரீசைக்கிள் பண்ணப்படும். அதான் என்னுடைய ஒரே உறுதிமொழி. பார்ப்போம், நீங்கள் ஒத்துழைப்பீங்க. என்னுடைய கனவு நனவாகும். நீங்கள்லாம் பயன்பெறுவீங்க, நம்மெல்லாம் பயன்பெறுவோம்னு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை தொடருவோம்.